வெல்கம் பேக் டு கோட் வித் இன்னைக்கு நம்ம டே 71ல இருக்கோம். ஸோ டே 71ல டேட்டாபேஸ் கீஸை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே ஃபுல் வீடியோவில் ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீ, இந்த காம்போசிட் கீ, அந்த மாதிரி நிறைய கீஸை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு அந்த கீஸ் என்னங்கிறத மட்டும் பார்க்காம ஓவராலாக அந்த கீஸ் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு பேக் எண்டில் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு தனியாக கான்செப்ட்ஸ் தானே பார்க்கணும். ஸோ ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாமா. ஸோ ப்ரைமரி கீனா என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரைமரி கீ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேப்பிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைமரி கீங்கிறத நம்ம முன்னாடி சொன்னதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லேபிள், ஒரு யூனிக் கீ அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த யூனிக் கீ அந்த ஹோல் ரோவையுமே வந்துட்டு டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னனால. பட் அது மட்டுமா தான் அந்த ப்ரைமரி கீயோட வேலையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஐடி, இட் இஸ் அ மேப். ஸோ மேப் அப்படின்னு சொல்லும் போது ப்ரைமரி கீயை வச்சு தான் அந்த ரோல இருக்க ஒவ்வொரு வேல்யூ வந்துட்டு மேப் ஆயிருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த பி ட்ரீ இன்டர்வல்ஸ் வித்வுட் பீயிங் போரிங். ஓகே, ஸோ பி ட்ரீ இன்டர்வல்ஸ்னு சொல்லும் போது மெயின் பிரான்ச்சை வச்சு தானே நிறைய சைல்ட் பிரான்ச் வந்துட்டு நம்ம டினோட் பண்ணியிருக்கு, மேப் ஆயிருக்கு. ஸோ அந்த சைல்டு மேப் எனக்கு பிரான்ச் தேவை அப்படின்னா என்னோட மெயின் பிரான்ச் வந்துட்டு நான் தொட்டாலே போதும், அதை வச்சு என்னோட சைல்டு பிரான்ச்சோட வேல்யூஸ் வந்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதே தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரிக்குங்கிறது ஒரு லேபிள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு தான் தெரியும் அது ஒரு ஃபிசிக்கல் மேப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு ரேண்டம் UUID வந்துட்டு யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் ஃபோர்சிங் த டேட்டாபேஸ் டு பெர்ஃபார்ம் பேஜ் ஸ்ப்ளிட்டிங். லிட்ரலி உங்களோட ஃபிசிக்கல் ஸ்பேஸை வந்துட்டு ஃபுல்லுமே அந்த டேட்டாவை மூவ் பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து நீங்க பண்றீங்க. பட் ஒரு ப்ரோ சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? யூஷுவல் சீக்வென்ஷியல் பிகின்ட்டு வந்துட்டு உங்களோட கிளஸ்டர் இண்டெக்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஃபிசிக்கல் ஆர்டருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேன்சியான UUIDஸை வந்துட்டு செகண்டரி இண்டெக்ஸாக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால டிஸ்க்கும் ஹாப்பியாக இருக்கும், அதே மாதிரி லேட்டன்சி வந்துட்டு ரைட் ஆகும். மோரோவர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட் வேவாக இருக்கும். ஸோ ப்ரைமரி கீங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் யூனிக் ஐடென்டிஃபையர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அது ஒரு யூனிக் மேப்பிங் சிஸ்டம் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது வேர் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு இந்த ப்ரைமரி கீங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அது எப்படிங்கிறத நான் கோட் டெமோ வச்சு உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ரைமரி கீன்னு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபாரின் கீ போகலாமா. ஃபாரின் கீங்கிறது வந்துட்டு ஒரு லேண்ட் மைன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை கிரியேட் அ ஃபாரின் கீ பட் ஃபோர்கட் டு இண்டெக்ஸ் இட். ஃபாரின் கீ வந்துட்டு 2 டேபிளுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். பட் அதுக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ ஒரு சீன் எப்படின்னா இப்போ ஒரு யூஎஸ்ஆர் வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டன்லி உங்களோட CPU வந்துட்டு 100% ஹிட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா பிகாஸ் த டேட்டாபேஸ் ஸ்கேனிங் 50 மில்லியன் ஆர்டர் ரெக்கார்ட்ஸ். எவ்வளோ டேபிளில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் டு செக் இஃப் த யூசர் ஹேட் எனி ஆக்டிவ் பர்ச்சேஸ், ஏதாவது ஆக்டிவ் பர்ச்சேஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் அதை டெலிட்டே பண்ணணும். இப்போ மெயின் டேபிளில் நீ யூஸரை டெலிட் பண்ணுற அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக மேப் ஆகிருக்க ஃபாரின் கீழே இருக்க டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆக்சஸ் பண்ணி அதை ஃபுல்லுத்தையுமே நான் ஸ்கேன் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ. ஏன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு நீ கிரியேட் பண்ணாதனால ஃபுல் என்டையர் டேபிளுமே வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. நீங்கள் இண்டெக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் மட்டும் வச்சு, அதாவது அந்த ப்ரைமரி கீ அப்படின்னா அந்த டேபிள் ஒரு ப்ரைமரி கீ இருக்குன்னா அந்த ஃபாரின் கீக்கு மேப் ஆகிருக்க ப்ரைமரி கீயை கண்டுபிடிச்சி அந்த ப்ரைமரி கீயை மட்டும், அந்த இண்டெக்ஸை மட்டும் எனக்கு பார்த்துருந்தேன்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னாலாம் ப்ரைமரி கீயில் என்னங்கிறத நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளை காமிச்சோடனே உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்டாகவே புரியும். ஸோ இஃப் யூ டோன்ட் இண்டெக்ஸ் த ஃபாரின் கீ or aren't building a database, you are building a ticking time bomb அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கேன். பட் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் வந்துட்டு கோடில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்வேஸ் அஸ்யூம் த டேட்டாபேஸ் இன்ஜின் இஸ் ஸ்மார்ட் எனஃப் டு இண்டெக்ஸ் இட் ஃபார் யூ. நீங்கள் தான் எக்ஸ்பிளிசிட்டாக இண்டெக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எப்படி ஈஸியஸ்ட்டாக வேணுமோ, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் வந்துட்டு அது செய்யுமே தவிர உங்களுக்கு என்ன ஈஸியஸ்ட் வே நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் தான் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாரின் கீழே வந்துட்டா நீங்களே தான் இண்டெக்ஸ் பண்ணணும். ப்ரைமரி கீலையும் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரைமரி கீனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஃபாரின் கீனா என்னன்னு தெரிஞ்சிச்சு கரெக்டாக. ப்ரைமரி கீ இஸ் யூனிக் ஐடென்டிஃபையர், ஃபாரின் கீங்கிறது ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் தான். நெக்ஸ்ட் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் லேஅவுட்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, ப்ரைமரி கீ டிக்டேட்ஸ் அ ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் த டேட்டா ஆன் த டெஸ்க், ஆக்சஸிங் டேட்டா வியா primary key is an efficient way. கரெக்டாக. ஸோ
நார்மலாவே த மோஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் தட் ஆர் கான்செப்ட் ஆஃப் காம்போசிட்ஸ் கீ அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரைமரி கீ எல்லாம் விட்டுருங்க. காம்பினேஷன் ஆஃப் யூனிக் கீஸ் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, காம்போசிட் கீ இப்படி சொல்றோம்ல. அந்த மோஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு எப்படின்னா, மோர் இண்டெக்ஸ வந்துட்டு ப்ராப்ளம்ல த்ரோ பண்ணி அத ஆப்டிமைஸ் பண்றதுக்கு செக் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு பெரிய பேட் மூவ். எல்லா இண்டெக்ஸ்க்குமே வந்துட்டு நீங்க இன்சர்ட் அண்ட் அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தனித்தனியா இண்டெக்ஸிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் காம்போசிட் இண்டெக்ஸ், யூசர் ஐடி, ஆர்டர் ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 2த்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ் ஃபைண்ட் யூசர் பை த போத் திங்ஸ். கரெக்டா? யூசர் ஐடி வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்ல யூசர் ஐடி அண்ட் ஆர்டர் ஐடி 2த்தையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் இட் கேனாட் ஃபைண்ட் தெம் பை ஆர்டர் ஐடி அலோன். கரெக்டா? ஏன்னா நீங்க தேடுறதே வந்துட்டு யூசர் ஐடியை தான். ஸோ ஆர்டர் ஐடியை மட்டும் வச்சு யூசர் ஐடியை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு லேர்ன் பண்ண வைக்கும். ஸோ இந்த லெசன் என்ன அப்படின்னா, ஸ்டாப் ஆடிங் இண்டெக்ஸஸ் ரேண்டம்லி. உங்களோட queryயோட லாக்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்து, if the query doesn't match the leftmost order of the index, then your index is just taking up a space and slowing down your writers. So be cautious while adding the indexes for the primary key, foreign key and composite key, anything. Okay, எது இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப காஷியஸாக உங்களோட ஹேண்டலிங் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த லெஃப்ட் மோஸ்ட் ப்ரிஃபிக்ஸை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் லேஅவுட்டுங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ நார்மலாக ஒரு ப்ரைமரி கீயை வந்துட்டு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒரு பி-ட்ரீ ஆப்ரேஷனில் தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபாரின் கீ இன்டெகிரிட்டி டேக்ஸ், அதாவது நீங்கள் ஒவ்வொரு டைமும் இன்சர்ட் அண்ட் அப்டேட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது மஸ்ட் ட்ரிகர் அ லுக்அப் டு என்ஷோர் த பேரண்ட் ரெக்கார்ட் எக்ஸஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ப்ரைமரி கீங்கிறத நான் சொல்லிட்டேன், அது வந்துட்டு யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபாரின் கீயும் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஷியல் நான் சொல்லிட்டேன். ரெண்டுமே வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நார்மலாக யூனிக்காக இருக்கணும். கரெக்டாக? ஃபாரின் கீயாக இருக்கட்டும் சரி, ப்ரைமரி கீயாக இருக்கட்டும் சரி, யூனிக்காக இருக்கணும். அது வந்துட்டு ரிப்பீட் ஆகவே கூடாது. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்துட்டு ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ எல்லா டேபிளையும் வந்துட்டு டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ணி, அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு, அத வந்துட்டு இன்சர்ட் ஆர் அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். இண்டெக்ஸிங் வந்துட்டு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா, ஃபுல் டேபிளையும் நான் ஸ்கேன் பண்ணும்போது இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியஸ்ட்டா இருக்கும்ல. அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ஃபாரின் கீ டேக்ஸ பத்தி நான் பேசும்போது, பட் லெட்ஸ் கெட் கிரானுலர் அபௌட் டிரான்சாக்ஷனல் லாக். ஓகே. ஏன்னா டிரான்சாக்ஷனல் லாக்னு சொல்லும்போது ஆசிட் கம்பைலன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும். லாக் கன்டென்ஷன் வந்து செக் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியில் என்ன, லைக் நீங்கள் ஒரு பேரண்ட் ரெக்கார்டை டெலிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா பேஸ் வந்துட்டு சைல்டு ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணியே ஆகணும். இது நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இட் மஸ்ட் லாக் த ரோஸ் இன் த சைல்டு டேபிள். சைல்டு டேபிளில் வந்துட்டு லாக் ஆகிட்டே இருக்கணும். அப்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? எதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேரண்ட் சைல்டில் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நார்மல் சைல்டு டேபிள்லேயும் வந்துட்டு டெலிட் ஆகணும்னு சொல்லணும்னு நீங்கள் கோட் எழுதுவீங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ லாக் கன்டென்ஷன் சொல்லும்போது இப்போது நீங்கள் 50 கன்கரண்ட் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஒரு யூசர்ஸை ரெடி பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எல்லாமே சேம் ஆர்டர் டேபிளில் தான் வந்துட்டு ரெஃபரன்ஸாக வச்சுக்குது அப்படின்னா, லாக் கியூ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஃபாரின் கீ இன்டிகிரிட்டி டேக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். முன்னாடி இந்த ஃபிசிக்கல் லேயர் கிளஸ்டர்டு விசஸ் செகண்டரி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பிட்பால்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளேயே தான் வரும். இப்போ ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லும்போது கிளஸ்டர்ட் விசஸ் செகண்டரி இண்டெக்ஸ். இந்த கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, பிரைமரி கீ தான். லைக் நம்மளோட எஸ்கியூஎல் சர்வரில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த என்டையர் டேட்டாவோட ரோவும் வந்துட்டு பி-ட்ரீ லீஃப் நோட்ஸ் வந்துட்டு இப்போ பிரைமரி கீயோட பி-ட்ரீ லீஃப் நோட்டில் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டாக? ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம், பேரண்ட் நோட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சைல்டு நோட் இருக்கும். அந்த பேரண்ட் நோடு தான் வந்துட்டு பிரைமரி கீயாக இருக்கும். பிரைமரி கீ வந்துட்டு டைரெக்டாக எல்லா ரோஸையோட எல்லா காலம்ஸ் ஆஃப் என்டையர் ரோ வந்துட்டு மேப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரைமரி கீ வச்சு நீங்கள் query பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவல் டேபிளை ஃபுல்லாக வந்துட்டு ரீட் பண்ணாமல் அந்த ரோவை மட்டும் ரீட் பண்ணும். கரெக்டாக அந்த இண்டெக்ஸிங் வச்சு கரெக்டாக போய் அந்த ப்ரைமரி கீயை டச் பண்ணி அதுக்கு மேப் ஆகிருக்கு எல்லா வேல்யூஸும் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுக்கும். இந்த செகண்டரி இண்டெக்ஸ்னு சொல்கிறது திஸ் இஸ் ஜஸ்ட் மேப். அதுதான் வந்து நான் சொன்னேன்,
ப்ளஸ் ப்ரைமரி கீ வேல்யூ. இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ரைமரி கீ வேல்யூ தான் வந்துட்டு செகண்டரி இண்டெக்ஸ். நான் இண்டெக்ஸ் இல்லாமல் வெறும் ப்ரைமரி கீயை மட்டும் வச்சு அந்த ப்ரைமரி கீக்கு மேப்பாக இருக்கிறத நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அது கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ கிளஸ்டர்ட் அண்ட் செகண்டரி இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சா? இது டபுள் லுக்அப் அப்படின்னு சொல்கிறாங்க, புக் மார்க் லுக்அப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் எப்படி சொல்லலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்னு யூசர்ஸ் டேபிளில் செலக்ட் ஸ்டார் கொடுக்குறீங்க. இதில் வேர் கண்டிஷனில் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஜின் என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு வேர் கண்டிஷன் தானே ஃபஸ்ட் செக் பண்ணும். நம்மளோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படி தான், ஃப்ரம்க்கு அப்புறமேட்டு வேர் போகும். ஸோ வேரில் என்ன ஆகும் அப்படின்னா இமெயில் வந்துட்டு செக் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இமெயிலோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணி சர்ச் பண்ணி வச்சிருச்சா, அந்த இண்டெக்ஸ்க்கு லிங்க் ஆயிருக்க ப்ரைமரி கீ வேல்யூ என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். அந்த ப்ரைமரி கீயோட வேல்யூவில் இருக்கிற ஃபுல் ரோவை மட்டும் எடுத்து நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதில் நம்ம என்ன அவாய்ட் பண்ணுறோம், ஃபுல் டேபிள் ஸ்கேனை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேக் அண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுக்கு பவர்ட் அப் ஆகி நம்மளுக்கு வேல்யூஸாக வந்துட்டு கொடுக்குது. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது பேஜ் ஸ்ப்ளிட்டிங்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொன்றத்தையும் செக் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய 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 யூசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஆகுது இல்லையா. ஸோ நம்ம ஒரு 100 மில்லியன் ரெக்கார்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ காலம் வந்து இல்லை ப்ரைமரி கீயை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, ராவாக ஆல்டர் டேபிளை வந்துட்டு ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணவே மாட்டீங்க. ஓகே, யூ லாக் யுவர் டேட்டா பேஸ் அண்ட் யூசர்ஸ் டூ. அப்போது லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா 504 வந்துட்டு எரர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஷேடோ டேபிள் மைக்ரேஷனை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் அந்த டேட்டாவை காப்பி பண்ணிட்டு இந்த டெல்டாவை சிங்க் பண்ணிட்டு தென் நம்ம வந்துட்டு ஸ்வாப் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஹவு யூ ஷிப் ஃபீச்சர்ஸ் வித்தவுட் a 3 AM எமர்ஜென்சி. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பிளானை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆல்னு இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ பர்ஃபார்மன்ஸ் பேக். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட query வந்துட்டு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ப்ராம்பர்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஈஸியஸ்ட்டாக எல்லாமே அந்தந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம இருக்குது கரெக்டாக. ஸோ B-tree பேஜ் வந்துட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு சைஸில் இருக்கும், யூஸ்வலி 16 KBயில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெக்கார்டை வந்துட்டு ஒரு ஃபுல் பேஜில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. the engine must spill the page, அதாவது அந்த பேஜ் ஸ்ப்ளிட் பண்ணணும் டூவா. ஸோ ஹாஃப் ஆஃப் த ரெக்கார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பேரண்ட் நோடோட பாயிண்டர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹை இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்வேஸ் உங்களோட ரைட் எட்ஜை வந்துட்டு நீங்கள் ட்ரீல யூஸ் பண்ணிப்பீங்க. அதனால் ஃபுல் ட்ரீயை வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் உங்களோட 100%ம் அதே இடத்துல இருந்துட்டு உங்களோட இஃப் யூஸ் ரேண்டம் யூஐடிஸ்ன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மிடில் தான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த பேஜ் வந்துட்டு பார்ஷியலி எம்டியாக தான் வச்சுக்கணும். ஸோ ஃபியூச்சர் இன்சர்ட்ஸ்க்கு நான் வந்துட்டு நான் எக்ஸப்டாக வச்சுப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறோம், பேஜ் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எப்பயுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஆட்டோ இன்க்ரிமெண்டல் வேர்ட்ஸ் வந்துட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்லைட்டாகவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சாஃப்ட் டெலிட் அப்படின்னு சொல்லும் போது லாஜிக்கல் டெலிட்ஸ் தான் வந்துட்டு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸில் பொட்டென்ஷியலாக டேட்டாவோட லிங்க் ஆயிருக்காது கரெக்டாக. நான் ஒரு ப்ரைமரி கீ வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரைமரி கீயை ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேபிளில் அந்த வேல்யூஸ் இருக்கணும். இந்த டேபிளில் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த டேபிளில் அதுவும் இருக்கக்கூடாது. எம்டியாக பேரண்ட்டே இல்லாமல் சைல்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போது நான் பேரண்ட்டை டெலிட் பண்ணும்போது எனக்கு சைல்டோட டேட்டாவை டெலிட் பண்ணோம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே கமெண்ட்ஸில் போட சொல்லியிருந்தேன். பட் அதோட ஆன்சர் என்னன்னு தெரியுமா, கேஸ்கேட் தான். கேஸ்கேட் ஆன் டெலிட், கேஸ்கேட் ஆன் அப்டேட், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ்கேட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் பேரண்ட் சைல்டு நான் ஏதாவது பண்ணுறேன் பேரண்ட்னோட அப்படின்னா டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபாரின் கீ வச்சு என்னோட சைல்டு ரோஸையும் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டெலிட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் லேட்டன்சி கான்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லும் போது டெம்பரரியாக உங்களோட கண்டென்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குறதா வந்துட்டு லேட்டன்சி கான்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மேக்ஸிமமாக உங்களோட மெக்கானிக்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ் சொல்லும் போது ஆப்டிமைசர்ஸோட காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் தானே. ஸோ இது query ஆப்டிமைசருக்கு வந்துட்டு லாஜிக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனால் அதுக்கு மேக்ஸ் தெரியும். ஓகே, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உங்களோட டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணி 3 ஸ்பெசிஃபிக் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இது என்ன காஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது, அதை வந்துட்டு செக் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக
பார்க்குறது வந்துட்டு ஜீரோ டவுன் டைம் மைக்ரேஷன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, சிங்க் பண்ணுறது, பேக் ஃபில் பண்ணுறது, கான்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ வச்சு யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியஸ்ட்டாக வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் இன்டெகிரிட்டின்னு சொல்லும் போது டிஃப்ரென்ஷியல் பில்டிங் டேட்டா பைப்லைன்ஸ்க்கும் பில்டிங் டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இந்த ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ தான். ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவே மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நம்மளோட டேபிளோட தூணா நிக்க போறதே இந்த வேல்யூஸ் தான். இத வச்சு தான் நம்ம வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ், காஸ்ட் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், ரைட்? த ஆப்டிமைசஸோட காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் 3 ஸ்பெசிஃபிக் அல்காரிதம்னு சொன்னோம் இல்லையா? ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா நெஸ்டட் லூப் ஜாயின், ஹேஷ் ஜாயின் அண்ட் மர்ஜ் ஜாயின். ஆக்சுவலி டே 28ல இதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஃபுல்லாகவே சொல்லியிருந்தோம். அது வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரீச் வந்துட்டு அந்த வீடியோக்கு போயிடுச்சு. அதாவது பிகாஸ் மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸும் வந்துட்டு ஜாயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகேயா? 2 டேபிளை வந்துட்டு நான் இருக்கிற டேட்டாவை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக நான் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 தான் நான் யூஸ் பண்ணேன். நெஸ்டட் லூப் ஜாயின், ஹேஷ் ஜாயின் அண்ட் மர்ஜ் ஜாயின். இன்கேஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாயினுக்கும் தனித்தனியாக வந்துட்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக தனியாக அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ நெஸ்டட் லூப் ஜாயின்னா என்னன்னு பார்த்துக்கலாமா? இப்போ ஒரு ஸ்மால் டிரைவிங் டேபிள் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஜாயின் காலம் வச்சு செகண்ட் டேபிள் வந்துட்டு இண்டெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து நெக்ஸ்டட் லூப் ஜாயின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட காஸ்ட் எப்படின்னா ரோஸ் இன் ஏ இன் இன்ட்டு லாக் ஆஃப் ரோஸ் இன் பி, இதுதான் இதோட காஸ்ட்டோட வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேஷ் ஜாயினுங்கிறது வந்துட்டு இந்த இன்ஜின் ஸ்மாலர் டேபிளை டேக் பண்ணிக்கவும் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணி அந்த ஜாயின் காலம் வந்து காலம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஹேஷ் டேபிளை வந்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? அதனால் இந்த ஸ்கேன் வந்துட்டு ரொம்ப பிக்கர் டேபிளில் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு ப்ராப்ஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். So the danger சொல்லும்போது if your hash table is too big for the allocated join buffer size, the engine will spill to the disk. அதாவது டெம்பரரி டிபியில் வந்துட்டு ஸ்பில் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் நைட்மேர். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மர்ஜ் ஜாயின் சொல்லும்போது இன்ஜின் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா போத் டேபிள்ஸையும் சார்ட் பண்ணி அதோட எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லைன்லேயே நடந்து வந்து அதை மேட்ச் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க. ஸோ திஸ் இஸ் O of n plus m complexity. The fastest possible way to join வந்துட்டு இதுதான் merge join தான். ஸோ ஆனால் உங்களோட டேட்டா வந்துட்டு ஏற்கனவே சார்ட் பண்ணி நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். பட் ஆர்கிடெக்சரோட மாஸ்டர் டெஸ்ட் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட்ஸ் டேபிள்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் உங்களோட query வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் ஐடி அண்ட் பேமெண்ட் டேட்டா தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஷுட் ஐ கிரியேட் 2 டிஃப்ரெண்ட் செப்பரேட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எஸ், ஒன் ஃபார் த காம்போசிட் இண்டெக்ஸ்க்கு வந்து நான் கிரியேட் பண்ணணும், இன்னொன்று வந்துட்டு டேட்டா வந்து கொடுக்கணும். பட் உங்களோட ப்ரோ ஆன்சர் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு என்னவா இருக்கணும் தெரியுமா? 2 செப்பரேட் இண்டெக்ஸா அப்படின்னு கேட்டால் த டேட்டா பேஸ் வில் பிக் ஒன் இண்டெக்ஸ் டு நேரோ டவுன் த சர்ச். சர்ச்சை வந்துட்டு நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இண்டெக்ஸ் மட்டும் போடணும். தென் ஸ்கேன் வந்துட்டு எல்லா ரெக்கார்ட்ஸும் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா ஃபைன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஒன் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு இருக்கணும். இந்த டேட்டா பேஸ் வந்துட்டு சர்ச் பண்ணி எக்ஸாக்டாக த யூசரோட பேமெண்ட்டை அந்த ஸ்பெசிஃபிக் டேட் ரேஞ்சில் வந்து நான் கொடுக்குறோம் சிங்கிள் பாஸில் அப்படின்னா எனக்கு ஒன் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இந்த காம்போசிட் இண்டெக்ஸ்னு சொல்லும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டு மெயின்டைன் ஆன் ரைட்ஸ். பட் ஃபார் ரீட் ஹெவி ரிப்போர்ட்டிங் வந்துட்டு இட் இஸ் த ஒன்லி வே டு ஸ்கேல். ஸோ இதை தான் வந்துட்டு செக் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு ஒரு கோடாக பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். இண்டெக்ஸிங் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் நான் வந்துட்டு இதை கோடில் எழுதி காமிக்கல. வை? பிகாஸ் நான் வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷன் தானே யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் இதெல்லாம் ரன் பண்ணி நம்மளுக்கு காமிக்க முடியல. பட் ஆக்சுவலி நம்ம என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரியேட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இண்டெக்ஸ் இமெயில் ஆன் யூசர் இமெயில் அப்படின்னா இது ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஜூனியர்ஸோட அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா யூஸ்வலாக உங்களோட கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் இமெயில் கவரிங் கொடுக்குறேன் அப்படின்னா மோஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இமெயிலுக்கு மட்டும் இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஒரு ப்ரோவாக இருந்தாங்க அப்படின்னா அந்த காலம்ஸை எந்த query மோஸ்ட்டாக query பண்ணுறாங்களோ அந்த காலம்ஸ்க்கு இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் வந்துட்டு உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஆனால் அந்த இண்டெக்ஸ் ஃபைலை வச்சு மட்டும் அது வந்துட்டு உங்களோட மெயின்
டேபிள வந்துட்டு அதாவது ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்துட்டு பண்ணவே பண்ணாது. ஸோ இண்டெக்ஸை மட்டும் செக் பண்ணி இண்டெக்ஸ் வந்துட்டு கொடுத்துருவோம். இப்போ நான் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி தான் எடுக்கிறேன், இமெயில் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் இருக்கு, ஆனால் இமெயில் மட்டும் எடுக்க மாட்டேன், அதோட நேம் எடுப்பேன் அப்படின்னா அதை வச்சு நான் இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்பப்பெல்லாம் நான் நேம் எடுக்கணும், இமெயில் வச்சு நான் நேம் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ இல்லை நேம் வச்சு இமெயில் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ இந்த இண்டெக்ஸிங்கை மட்டும் செக் பண்ணால் போதும். இதுவே இந்த இண்டெக்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இண்டெக்ஸிங்கில் கொடுக்கும்போது எனக்கு இமெயில் தனியாக செக் பண்ணதுக்கப்புறம் என்னோட மெயின் டேபிளையும் போயிட்டு அந்த இண்டெக்ஸ்க்கு ஈக்குவேட் ஆயிருக்க நேம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம், என்னோட ஃபுல் டேபிளையும் ஸ்கேன் பண்ணும். பட் எனக்கு அது தேவையா? கிடையவே கிடையாது. அந்த ரோவை வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்னோட என்ஜின் வந்துட்டு போகும். ஆனால் இங்கே ரெண்டுமே இருக்கிறதுனால இண்டெக்ஸை மட்டும் போயிட்டு மெயின் டேபிளில் டச் பண்ணவே பண்ணாது. அதனால தான் நம்ம இந்த கோட் வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் நம்ம குடுக்குறதுனால என்ன ஆகுது, என்னோட query B வந்து நீங்க ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்க்ரீன்ல அவுட்புட் வந்துட்டு ஷோ ஆகுது. ஆனா டைப் ஈக்குவல் டூ ஆல்ன்னு சொல்லும்போது திஸ் இஸ் ரைட் ஹியர் ரைட். ஸோ திஸ் இஸ் வை யுவர் டேட்டாபேஸ் ஸ்க்ரீனிங். ஸோ இட் ரீட்ஸ் த என்டையர் 100 மில்லியன் ரோ புக் பிகாஸ் வி இக்னோர் த இண்டெக்ஸ் ஆர்டர். இண்டெக்ஸ் ஆர்டர் வந்துட்டு இக்னோர் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்துட்டு இது செக் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபுல் காஸ்ட் ஆப்டிமைசரோட என்னோட பிளான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணி எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரைமரி கீ, இண்டெக்ஸ் கீ இது எல்லாத்தையுமே கொடுத்து நான் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அந்த டேட்டா வந்து ரைட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி நம்மளோட ஃபுல்லாகவே ப்ரோ லெவலில் வந்துட்டு செக் பண்ணியிருக்கோம். என்னோட query வந்து ஏன் ஸ்லோவாக இருக்குது, என்னோட பஃபர் ஏன் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற முழுசாகவே பார்த்துட்டோம். மோஸ்ட்லி இந்த ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், என்னோட டேட்டா பேஸ் வந்துட்டு எப்படி எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத 2 மினிட்ஸ்ல வீடியோ போட முடியுங்கிறது எனக்கே வந்துட்டு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. பட் எனிஹவ் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீல இருக்க பேக் அண்ட் ப்ராசஸ் அது எப்படி சூஸ் ஆகுது, எப்படி இண்டெக்ஸிங் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until my friend, this is code with Indu. Keep coding and keep sparkling. Bye, coders.